அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் 170 இடங்களில் போட்டியிடும் வகையில் அதிமுக வியூகம் வகுத்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக தமிழகத்தில் தலைமை வகித்து வரக்கூடிய நிலையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பாஜகவின் டெல்லி தேசிய தலைமையால் அனுப்பப்பட்டிருந்த தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அதிமுக தரப்பிலே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அளவிற்கு சென்னை MRC நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே அதிமுக தரப்பில் முன்மொழியப்பட்டிருந்த அந்த தொகுதி இடங்கள் எவ்வாறு ஒதுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அதிமுக தரப்பிலே பாஜக சார்பில் வந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயல் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி அதிமுக, பாஜக, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்டவர்களை இணைப்பதற்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக பியூஷ் கோயலிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்கு எப்படி கொண்டு வந்து வருவோம் என்று பாஜக தரப்பிடம் உறுதியளித்திருக்கின்றார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அந்த கட்சிகளின் சார்பிலும் தொடர்ந்து அதிமுக தரப்பிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளையும் எவ்வாறு பிரித்துக் கொள்ள வேண்டும் வேட்பாளர்களுக்கு என்ற அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சியிடம் அதிமுக சார்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி பாஜகவிற்கு 23 சட்டப்பேரவை தொகுதிகளை வழங்குவதற்கு அதிமுக தயாராக இருப்பதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு 23 சட்டப்பேரவை தொகுதிகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு 6 சட்டப்பேரவை தொகுதிகளை ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் தொடர்பான அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது முக்கியமான கேள்வியாக இருந்து வந்தது. அந்த அடிப்படையிலே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை இணைக்கவே முடியாது என்று தொடர்ந்து கூறி வந்த அதிமுக தலைமை தற்பொழுது ஒரு சிறிய மனமாற்றத்திற்கு வந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியவர்கள் கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கும் தொகுதிகளை ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பதாக அதிமுக சார்பிலே கூறியிருக்கின்றார்கள். அதன்படி பாஜக தலைமை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது தென் மாவட்டங்களிலே வாக்குச்சரிவை தடுப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியவர்களை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே தொடர்ந்து பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் அறிவுறுத்தி வந்ததன் அடிப்படையிலே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியவர்கள் பாஜக கூட்டணிக்கு உள்ளாக இருந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமையிலாக இருக்கக்கூடிய அதிமுக ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வந்தால் தினகரனுக்கு 6 சட்டப்பேரவை தொகுதிகளை வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய வகையில் வழங்குவதற்கு அதிமுக தலைமை தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஓ பன்னீர்செல்வம் வந்தால் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய